بسم الله الرحمن الرحيم. ஹதீஸின் அறிவிப்பாளர்கள் தொடர் சரியாக இருந்தால்தான் ஹதீஸ் துறையில் ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ஆதாரபூர்வமானது என்பதற்கு சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அதில் 2 விதியை நம்ம ஓரளவுக்கு அதை பார்த்துருக்கோம். ஒன்று தொடர்ச்சி இருக்கணும், அறுபடக்கூடாது, கட்டாகக்கூடாது. இரண்டாவதாக என்ன இருக்கணும், ரொம்ப இருக்கணும், அதாவது நேர்மையாக இருக்கணும். இந்த நேர்மை விஷயமாக இன்னும் சில விஷயங்கள் அது இருக்கிறது. ஒரு அறிவிப்பாளர் நல்லவரா கெட்டவரா என்பதை எடை போடுவதில் பொருந்தாத காரணத்தை எல்லாம் பெரிய பெரிய மேதைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எதுலையுமே கண்மூடி ஹதீஸ்களை அறிஞர்களை மட்டும் நீங்க கண்மூடி பின்பற்றலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி நம்ம பின்பற்ற மாட்டோம். ஹதீஸ்களை அறிஞர்களாக இருந்தால் கூட ஒருவரை பலவீனமானவர் என்று சொல்வதா இருந்தா ஏற்கத்தக்க காரணத்தை அவர் சொல்லணும். அவர் சொன்னதுனால நம்ம பலவீனம் எப்பவுமே என்ன செய்ய மாட்டோம், ஏத்துக்கிற மாட்டோம். உதாரணமா சொல்வதாக இருந்தால், ஜரீர் ஒரு ஆள், அவன் பழைய லிஸ்ட்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் ஹதீஸ தொகுத்தவர்ல இந்த ஊரா தொகுத்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் உள்ளவர் அவர் என்ன செய்யறாருன்னா, சிமாக் பின் ஹர்பு என்கிற ஒருவரை பலவீனமானவர்ங்கிறார். ஜரீர்ங்கிற ஒரு பெரிய அறிஞர், அவர் ஸ்காலர். அவர் என்ன செய்யறாரு, இந்த சிமாக் இப்னு ஹர்பு அறிவிச்சார்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன காரணம் ஒருவே கேட்கும்போது சொல்றாரு, ராய்துஹு எபுகுலு காயிமன், அவர் நின்று ஒன்று சிறுநீர் கழிச்சதை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப நின்று ஒன்று சிறுநீர் கழித்ததனால் நான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு. இப்ப நம்ம ஹதீஸ்களை அறிஞர்களை கண்ணை மூடி பின்பற்றுவதாக இருந்தா இதை ஏத்திருக்கலாம். நம்ம என்ன செய்யறோம், இவர் பார்த்தது கரெக்ட், இது ஒருத்தருடைய நம்பகத்தன்மை பாதிக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூலே அது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க, இவர் எந்த சூழ்நிலையில் செஞ்சாருன்னு தெரியல. அப்படி செஞ்சாலும் இது எப்படி ஒருத்தருடைய நாணயம் நேர்மை எப்படி பாதிக்கும்? அப்ப இவருடைய ஹதீஸை இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த ஜரீர் என்பவர் யார் ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டாரு, சிமாக் பின் ஹர்பு என்பவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா அதை ஆய்வு செய்யறோம். இவர் குறை சொல்றாரு, இந்த குறை இருந்திருக்க உண்மை, ஆனா இந்த குறை பாதிக்குமா? ஒரு ஹதீஸை நம்பகமானவர் என்பதற்கும் ஒரு ஆளை நம்பகமானவர் இல்லைன்னு சொல்வதற்கும் இந்த காரணம் பொருந்துமானா பொருந்தான்னு தள்ளி விட்டுறோம். அவர் பெரிய ஸ்காலர் தான், அவங்க சொன்னதை கரெக்டானு பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய எடை போடக்கூடிய அறிஞர்களா இருந்தாலும் தகுந்த காரணம் சொல்லியிருக்கிறாங்களா அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொருத்தர், அதாவது ஜாதான் ஒரு அறிவிப்பாளர், இவரெல்லாம் நல்ல அறிவிப்பாளர் தான். இவரை ஹக்கம் பின் உத்துபா என்பவர் இவர் ஒரு ஸ்காலர். ஹக்கம் பின் உத்துபா என்பவர் ஒரு பெரிய ஆய்வு பண்ணக்கூடியவர். இவர் என்ன செய்வார்னு கேட்டா, ஜாதான் என்பவர்கிட்ட அறிவிச்சா ஏத்துக்கிற மாட்டார். இந்த ஜாதான்ங்கிற ஆளுடைய ஹதீஸ் என்ன செய்ய மாட்டாரு, ஏத்துக்கிற மாட்டார். இவர் ஏத்துக்கலன்னு நம்மளும் ஏத்துக்கிறாம இருப்போமா? என்ன காரணம்னு பார்ப்போம். என்ன காரணம் சொல்றாருன்னு கேட்டா, காண கசீரல் கலாம், வளவலன்னு ஒரு பேசிக்கிட்டே இருப்பாரு. இதனால என்ன, வளவலன்னு பேசினா என்ன, வளவலன்னு பேசினா வேற வேற ஒரு வேலைக்கு கடையில் சேர்க்கறதுக்கு யோசிக்கணும். ஒரு கடையில் வேலைக்கு சேர்க்கிறாரு வளவலன்னு பேசிட்டு இருந்தா வியாபாரத்துக்கு கெடுதி அப்படின்னு ஒரு அதுக்கு இது தகுதியற்ற தன்மையா இருக்கும். மார்க்கத்தை சொல்வதற்கு ஒரு நேர்மை நாணயத்தை பாதிக்குமா? சில பேர் சாட்டா பேசுவாங்க, சில பேர் வளவலன்னு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இதனால என்னென்ன, வளவலன்னு பேசணும், பொய்யா பேசினாரு, நிறைய பேசுவாராம். நிறைய பேசினா உங்களுக்கு என்ன? அப்ப இவருக்கு நிறைய பேசுறது இவருக்கு பிடிக்கல. இவருக்கு பிடிக்கலன்னு அவரை நான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு. நீ ஏத்துக்கிறாட்டிப்போ நாங்க ஏத்துக்கிறோம். இந்த ஹக்கம் பின் உத்துபா என்பவர் ஏத்துக்கிறாட்டா கூட நாம என்ன செய்வோம், அனைவரும் ஏத்துக்கொள்வோம். அந்த ஜாதான்கிற வேற குறை சொல்லு, இந்த குறையினால ஒரு ஆளை நாங்க என்ன செய்ய மாட்டோம், தள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு செயலை ஒரு ஒரு அநாகரிகமா கருதுவாங்க.
இப்ப உதாரணமா குதிரையில சவாரி செஞ்சு போறோம்னு வைங்களேன், அது என்னமா கருதுவாங்க? கண்ணியமா கருதுவாங்க. எருமை மாட்டுல சவாரி பண்ணா ஒரு மாதிரியா பார்ப்பாங்கல்ல. ஒருத்தன் எருமை மாட்டுல ஏறிட்டு போனான்னா அவன் ஒரு டைப்பா பார்ப்பாங்க. குதிரையில ஏறிட்டு போனான்னு சொன்னா அவன் ஒரு நல்ல ஆள் மாதிரி பார்ப்பாங்க. இப்ப துருக்கில இருந்து ஒரு ஒரு வகையான குதிரையை இறக்குமதி பண்ணுவாங்க. அந்த குதிரைக்கு பேரு புருதுன். இது எப்படி இருக்கும்னு கேட்டா அந்த கழுத சைஸுக்கு இருக்கும். இந்த நம்ம நாட்டில எல்லாம் ஓட்டுறாங்கல்ல அந்த மாதிரி இதுல நாகரிகமானவங்க ஏற மாட்டாங்க. நல்ல குதிரையில் அரபு குதிரைலாம் என்ன செய்வாங்க? அவங்க ஏறுவாங்க. இந்த மாதிரி குதிரையில ஏறுறது யாரு? மட்டமான ஆளுக்கு ஏறுற வாகனம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அப்ப ஷோபா தான் இதுலயே டாப் இருக்கிறதுலயே எல்லாத்துக்கும். இந்த இதுக்கு அடித்தளம் விட்டவரை யார் தான்? ஷோபா தான். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஆளை இவருடைய ரிவாயத்தை நீயா மறுக்கிறீங்கன்னு ஒரு ஆளை சொல்லி கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவர் இந்த புருதுன்ல ஏறி போறாரு, இந்த எரும மாட்டில் ஏறி போறாரு மாதிரி சொல்றாரு. அதனால என்னன்னா அது ஒரு வாகனம். குர்ஆன் ஹதீஸ் படி இது மட்டும் தப்பா? இது நாட்டுல வழக்கத்துல தப்பா இருந்தா அல்லாஹ் என்ன செய்யறான்னா குதிரையில எல்லாத்துலயுமே ஏறி போலாம். குதிரைகளையும் ஏறலாங்கிறான், கோவேறு கழுதுலையும் ஏறலாங்கிறான். இது கோவேறு கழுத சைஸ்ல இருக்கும். குதிரையை விட கொஞ்சம் மட்டமா இருந்தா என்னது? கோவேறு கழுது. அல்ல குர்ஆன்ல ஒல் கைல ஒல் பிகால ஒல் ஹமீர லி தர்கபுகா வசீனா, குதிரை கழுத கோவேறு கழுத எல்லாத்துலயும் ஏறி போனான்னு நல்லா இருக்கிறான் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு உலகத்துல ஒருத்தன் கழுதுல ஏறி போனா என்ன பார்ப்பாங்க? மட்டமா பார்ப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அது ஏறி செல்வதற்கு உரியதுங்கிறான். எல்லாரும் மட்டமா பார்க்கறாங்க நினைச்சு இவர் என்ன பண்றாரு? இவன் கழுதுல ஏறி போறாரு, இந்த ஆள் ரிவாயத்தை ஏத்துக்கிற மாட்டான்னா தப்பு. சோபா சொன்னாலும் தப்பு. அப்ப நம்ம ஹதீஸ்களை அறிஞர்களையும் கண்ணமூடி பின்பற்றல. பாருங்களேன் என்ன காரணம் சொல்றாங்கன்னு பாக்குறோம். இதுக்கு வித்திட்டவர் தான் அவர். அது ஒரு விஷயம். வித்திட்டவர் எதனால அதை ஏத்துக்கிறோம்னா குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில காரணங்களை சொல்றாரு. ஆய்வு செய்யணும், ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்றாரு. அது கரெக்டா இருக்கு, ஏத்துக்கிறோம். இது கரெக்டா இல்ல, விட்டுருக்கோம். சோபாவிடத்துல இவர் இந்த கோவேறு கழுதுல ஏறி போனவர் என்னது மட்டம் பலவீனமானவர் அவர் எடுத்துக்கிட்டாரு. நம்ம பலவீனமாக இல்லைங்கிறோம். சோபாவுக்கு எதிராக நம்ம கருத்து சொல்றோம். நம்ம இல்ல அனைவரும் சொல்றோம். நம்ம நான் சொல்ற அர்த்தம் இல்ல. இவரை தவிர எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஏன் இதெல்லாம் ஒரு காரணமாயான்னு கேட்கிறாங்க. அவர் பெரிய ஸ்காலர்னு மதிக்கிற அது குருட்டு தக்லீதுங்க கிடையாது சொல்றேன். இந்த மதுகபை பின்பற்ற ஆளுக்கு என்ன கேட்பாங்கன்னு கேட்டா, நீங்க மட்டும் ஹதீஸ்களை இமாம்களை அப்படி கண்ண முடிட்டு பின்பற்ற. அவன் கண்ண முடி பின்பற்றினா அவ்வளவு காரண காரியத்தோட எங்களுக்கும் ஏத்துக்கிற மாதிரி இருந்தா தான் ஏத்துக்கிறோம். அவர் சொன்னாருங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் பலவீனமான யாரையும் என்ன செய்ய மாட்டோம். காரணத்தை சொல்லுன்னு சொல்லுவோம். நம்பகத்தன்மையில ஏத்துக்கிறோம், போய் சொல்ல மாட்டாங்க. அதுல இருந்து இருக்கிற முடிவு சரியாகிறத சிந்திச்சு பார்ப்போம். இந்த குறையில இருந்து இவர் தள்ளப்பட வேண்டியவர்னு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கிறோம். சோபா இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லிம் இப்னு இப்ராஹிம் இவர் ஒரு ஸ்காலர். இவர் அறிவிப்பாளர்கள் எல்லாம் என்ன செய்வாரு? இவர் நல்லவர்னு அந்த கெட்டவர்னு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆள். அப்ப சாலிஹில் முர்ரி என்று ஒரு ஆளை பத்தி அவர் கேட்கிறாங்க. இந்த சாலிஹ் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய லிஸ்ட்ல வருவார். எந்த ஹதீஸ் எடுத்தாலும் அதிகமான ஹதீஸ்ல யார் வருவா? இந்த சாலிஹ்னு வருவார். இவரை பத்தி என்ன கருதுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதே மாதிரி ஏன்ட்டு நீ கேட்டீல, இதே மாதிரி ஹம்மாது பின் சலமாட்ட கேட்டாங்க இவரை பத்தி. இந்த சாலிங்கிற பத்தி என்கிட்ட நீ கேட்கிற, நான் சொல்றது இருக்கட்டும். ஹம்மாதி பின் சலமாட்ட என்ன செஞ்சாங்க? சில ஆளுக்கு கேட்கும் பொழுது ஹம்மாத் என்ன செஞ்சாருன்னா மூக்க சிந்தறான். அவர் பேரை கேட்டவன காரியத்துக்கு போக முடியல. சில ஆட்களுக்கு பிடிக்கலன்னா அவன் எப்படி போல அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியில்லைன்னு அர்த்தம். இது மூக்க சிந்து வாங்க போல ஒரு ஆள் சரியில்லைன்னு சொல்ல அந்த கருத்தை எப்படி சொல்லுவாங்களா செயல் மூலமா? அவர் எப்படி ஆளு? அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு சமமான அர்த்தம். அல்லது இயற்கையாக சிந்திரிக்காக கூட சிந்திருக்கலாம். இவரை விமர்சிக்கிறதுக்காக கூட சிந்திருக்கலாம். அல்லது இயற்கையா கூட சளி கூட நினைச்சிருக்கலாம். இந்த கேட்ட நேரத்துக்கு சிந்த நேரத்துக்கு பொருத்தமா இருக்கலாம். இத காரணம் காட்டிக்கிட்டு ஹம்மாது மூக்கு சிந்திட்டார்ல, இவர் பேரை கேட்ட உடனே நான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அப்ப ஹம்மாதும் தப்பு பண்றாரு, இவரும் தப்பு பண்றாரு. என்ன ஹம்மாது மூக்கு சிந்தினாருன்னா என்னத்தினால சிந்தினாரு? இவர் கேட்டிருக்கணும்ல. இவர் ஒரு இவர் ஒரு ஸ்காலரா இருக்கிறாரு. இவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஹம்மாதுட்ட ஏங்க இவர் பேரை சொன்ன அவர்கிட்ட கண்ட குறை என்ன, என்னத்தினால நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க? இவர் குருட்டு தக்லீத் பண்றாரு. இவர் ஆய்வாளர். இவர் தக்லீத் பண்றாரு, நம்ம பண்ணல. இவர் பண்றாரு தக்லீத். என்ன செய்யணும்? நம்ம
தக்லீதுனா கண்ண மூடி பின்பற்றுவது. கண்ண மூடி நம்ம பின்பற்ற தயாரா இல்லை, எந்த ஹதீஸ்கள் அறிஞர்களுமே பின்பற்ற தயாரா இல்லை. அப்ப இந்த மூக்கு சிந்தினார் என்ற காரணத்தினால எல்லாம் ஹம்மாதுக்கு பிடிக்கலங்கிறதுனால நாங்க மறுத்துருவோமா? அப்ப இது ரெண்டு தப்பு இருக்கிறது. ஒண்ணு, மூக்கு சிந்துறது இயற்கையா உள்ளதா கூட இருக்கலாம், ஹம்மாது குறைய சொல்றதுக்கு இல்லாம அவர் கேட்கும்போது கால வழங்காம மூக்கு சளி வந்திருக்கு செஞ்சிருப்பாரு. அப்ப அதுல இவர் அந்த தப்பு இவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த முஸ்லிம் இப்ராஹிம். அல்லது அவர் குறை சொல்றதுக்காக கூட சிந்தி இருக்கலாம். அப்படின்னா இவருடைய கடமை என்னவா இருந்தது? கேட்டிருக்கணும். ஏன் அப்படி அவர் பேரை சொன்னோன்னு இப்படி செஞ்சீங்களே, அவர் என்ன, அவர்கிட்ட உள்ள குறை என்ன, இதுக்காக நீங்க வெறுக்கிறிய, அவர் பொய்யரா பித்தலாட்டக்காரரா, என்னது குறை கண்டீங்கன்னு கேட்டிருக்கணும்ல. அப்படி கேட்காதனால இந்த இந்த சாலிங்கிற ஒரு ஆள் வந்து இந்த காரணத்தினால் பலவீனம் ஆக மாட்டார். எந்த காரணத்தினால? முஸ்லிம் இப்ராஹிம் ஹம்மாது இவரை பலவீனமாக்கி இருக்கிறார்கள் போட்டிருப்பாங்க கிதாபுல, அதை ஏத்துக்கிற மாட்டோம். பலவீனம் எங்களுக்கு என்ன, அவர் என்ன காரணம் சொன்னார்? ஒரு காரணம் இல்லையே, பொருத்தம் இல்லாத காரணம், காரணமே தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து ஆட்சியாளர்கள் இருந்தாங்க இல்லையா, ஆட்சியாளர்கள் வந்து நல்லவங்களா இருக்கல. இந்த ஹதீஸ் துவக்கப்படுற காலத்துல 4 கலீஃபாக்களோட அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மாவியாவும் கொஞ்சம் நல்லாட்சி பண்ணாரு. அதுக்கு பிறகுலாம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, தொழுகையை மாத்தினார்ல மருவான்கிற ஹதீஸ் எல்லாம் பார்த்துருக்கிறீங்கல்ல. பெருநா தொழுகையெல்லாம் என்ன செய்வார் அவரு, முதல்ல ஹுத்பா நடத்திட்டு அப்புறமேல தொழுகையெல்லாம் மாத்துறாரு. அபு சையத் குதி போய் சட்டை பிடிச்சி என்ன செய்வார் கேட்பாரு. அப்ப இவங்க மார்க்கத்தோட விளையாடக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் நிறைய உண்டாயிட்டாங்க. ஒரு 40-45 வருஷத்துக்குள்ளேயே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள்ங்கிறவங்க வந்து மற்ற ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து வேறுபட்டவங்களா இருக்கல. பேர் முஸ்லீமா இருந்து கொண்டார்கள், தொழுகை இதெல்லாம் நிலைநாட்டி கொண்டார்களே தவிர, நாங்க ராஜாங்கிற அந்த விஷயத்துல என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. ஒரு அரசர்களும் எப்படி புகழ விரும்புவாங்களோ அந்த மாதிரி கவிஞர்களை பாட சொல்லி ரசிச்சு கேட்பாங்களோ, அறிஞர்களை கூட்டிட்டு வச்சு என்ன செய்யறது, அறிஞர் சபைன்னு கூட்டுவாங்க. எது கூட்டுவாங்கன்னு கேட்டா, அந்த அறிஞர்கள் இவன் வேணா பாராட்டுறதுக்காக வேண்டி, அவனும் இவன் போடுற எலும்பு துண்டுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அறிஞர்களா இருக்கிறார்களும் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்ப அந்த காலத்துல என்ன, இந்த மாதிரி அறிஞர்கள்ட்ட போய் இந்த பள்ள காட்டின பாருங்களேன், அவனை வந்து ஒரு கேவலமா கருதுனாங்க நல்ல அறிஞர்கள். இந்த மாதிரி காலகட்டத்திலையும் ரொம்ப சுயமரியாதையோடைய அறிஞர்கள் இருந்தாங்க. இப்ப அகமது இப்னு ஹம்பல் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மன்னர்கள் பத்தியில கட்டாயப்படுத்தி கூட என்ன செய்வாரு, அந்த மன்னர் நீ வந்து கட்டாயப்படுத்தி வாங்குற தலாக்கு செல்லும் என்று பத்துவா கொடுன்னு கேட்பாங்க அகமது நம்மள்ட்ட. அவர் என்ன செய்வாரு, சரி சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து பொதுமக்கள் எல்லாம் கூட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி வாங்குற தலாக்கு செல்லாது பாரு, எல்லாரையும் கூட்டுன்னு சொல்லிட்டு லைசால முஸ்தகரை தலாக்குன்னு பாரு, கட்டாயப்படுத்தி வாங்கினால் தலாக்கு செல்லாது சொல்றேன்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாரு. அப்படி தைரியமான இமாம்களும் இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த பள்ள காட்டக்கூடிய ஆளுங்களும் இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த தலைவர்களுடைய மன்னர்களுடைய உரைகளை அவங்களுடைய கருத்துக்களை கேட்கறது, அந்த சபைகளில் போய் அமர்வதெல்லாம் ஒரு குவாலிபிகேஷனை வந்து குறைக்கக்கூடியது என்று கருதி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆமிர் பின் சாலிஹ் என்று ஒரு அறிவிப்பாளர், நல்ல அறிவர், இவர் என்ன செய்யறாருன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு கொடுங்கோலன், இஸ்லாமிய ஆட்சியாளர்களையே கொடுமையான ஆட்கள் ஒரு ஆள் யாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். சில நல்ல வேலையும் செஞ்சிருக்காங்க. முடிக்கு நிறைய அந்த சேர் ஜபர் போட்டது, எழுத்துகளுக்கு புள்ளி வச்சதெல்லாம் அந்த ஆள் தான். அவர் போட்ட பிறகு அந்த எழுத்து அரபிக்கு சேர் ஜபர்லாம் போட்டு வருது, அந்த இதெல்லாம் உண்டாக்குனது யார் தான், இவன் ஆட்சியில. இவன் பெரிய திறமையான ஆள் கிடையாது. அதுல அதுக்குன்னு ஆளுக்கு இருப்பாங்கல்ல, அறிஞர்களை கூட்டு வச்சு அதுக்கு மானியத்தெல்லாம் கொடுத்துக்கிறது, அந்த செட்டிங் பண்ண அந்த ஏற்பாடு செஞ்சாலும் யாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அப்ப இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து அவர் ஏதாவது உரை நிகழ்த்துவாரு, ஜால்ராக்கெல்லாம் போய் உட்காந்துட்டு இப்படி இப்படி தலையாடிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி கேட்க போவாங்க. அதுல போய் இந்த ஆள் உட்காந்துட்டாரு. யாரு, ஆமீர் பின் சாலிஹ்ங்கிறார், நல்ல ஆள் தான். அவர் என்ன செய்யறாரு, ஆனா அவர் வந்து ஜால்ராவில் உள்ள ஆள் கிடையாது. என்ன செய்யறாருன்னா, என்னதான் சொல்றாங்கன்னு பாப்பமேன்னு போகும்ல, என்னதான் செய்யறாங்கன்னு பாப்பமேன்னு போறது மாதிரி போயிட்டாரு. இதை வந்து யஹ்யா பின் முயின் பார்த்து விட்டாரு. அவர் ஆரம்ப ஸ்காலர்ல உள்ளாரு. இந்த ஆளு ஏத்துக்கிற மாட்டேன், ஹஜ்ஜாஜிட்ட போய் அவர் உரை நிகழ்த்தும் போது இவர் ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாரு, இவர் எப்படி நான் அறிவிப்பாளரை ஏத்துக்கிறது அப்படின்னு. ஆனா அவர் ஆய்வு பண்றவங்க என்ன செய்யறாங்க, அவர் வந்து அந்த மாதிரி கிடையாது, அவர் வந்து அதை விமர்சிக்கக்கூடியவர், ஹஜ்ஜாஜ் எடுத்து தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர். என்ன சொல்றாங்கன்னு பாக்குறது கூட நம்ம போவோம்ல,
இவங்க இப்ப தாமுக கூட்டம் போடுறாங்க, நம்ம பேர் யாரும் போக மாட்டோம். இப்ப 2 பேர் மட்டும் என்ன செய்வாங்க, என்னதான் சொல்றாங்கன்னு பாக்குறக்கான்னு போவாங்க. உடனே தாமுக போயிட்டான்னு சொல்ல முடியுமா? அவனை சொல்ல முடியாது. நிர்வாகியா இருக்கிற ஆள் போய் மேடையில் போய் உட்கார்ந்தாருன்னு அர்த்தம் நிறைய பேரும் சும்மா தூரம் நின்று பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இவருக்கு அதுல சந்தேகம் வருது. என்ன வருது, நீ எப்படி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய சபையில எல்லாம் போய் உட்கார்ந்து அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஆகும் அப்படின்னு யஹ்யா இப்னு மயின் சொல்லி அவரை பலவீனமாக்குறாரு. ஆய்வு பண்ணிவிட்டு என்ன செய்யறாங்க, அவர் அப்படி ஆள் இல்ல. யஹ்யா இப்னு மயின் வந்து இந்த மாதிரியான ஆளுகளை ஒதுக்குனா ரைட்டு தான். இந்த மாதிரியான ஆளு இந்த மன்னர்கள்ட்ட போய் பல்ல காட்டுறது, மார்க்கத்தை வளைக்கிறது, அளவுக்கு அதிகமா புகழ்ந்து பாடினா பொய்யாவும் ஹதீஸை உண்டாக்குவான். மன்னருக்கு தோதுவா என்ன செய்வான், இவன் காசுக்காக வேண்டி எப்போ ஒருத்தன் வந்து பள்ளிக்கு ஆரம்பிக்கிறான் அவன் சரியான ஆள் இல்லைன்னா கரெக்ட் தான். அது இவர் போய் சபையில உட்கார்ந்து இருக்கிறாரு, எதனால எங்க போய் பண்றீங்க, அவர் ஆய்வு பண்ண வேணாமா? எப்படி யஹ்யா இப்னு மயின் அவர் தான் அவன் அத்தாரிட்டி, அவர் சொல்லிட்டா மறுபேச்சு இல்லைம்பாங்க. யஹ்யா இப்னு மயின், அலி இப்னு மதனி எல்லாம் அவரே கரெக்ட் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிடும். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதை என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம் 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா உரையின் தொகுப்பு 1 டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000த்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவர் என்ன செய்யறோம், கரெக்டா சொல்லதுக்கு இந்த காரணம் சரியில்லை அப்படிங்கிறோம். அதே மாதிரி வந்து சோபாவுடைய அவர் என்ன செய்யறாருன்னா, மின்ஹால் பின் அம்ருன்னு ஒரு ஆள் இருக்கார். மின்ஹால் பின் அம்ருங்கிறவரு அனைவராலும் இப்ப நம்பகமானவர் லிஸ்ட்ல இருக்கிறார். அவரை போய் பார்க்க போறார். யார, சோபாங்கிறவரு மின்ஹால் பின் அம்ருங்கிற ஆளை போய் பார்க்கறதுக்கு போறார். வாசக்கிட்ட போனவுடனே வீட்டில இருந்து இந்த தம்பூராங்கிறாங்கல்ல, தம்பூராண்டா என்னது, ஒரு இசைக்கருவி தம்பூரா, தம்பூராவுடைய இசைக்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்திருக்கு. சத்தம் வந்த உடனே இவர் வாடி திரும்பிட்டாரு. இவன் ஹதீஸ் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. இதை வந்து எல்லாருமே என்ன செய்யறாங்க, விமர்சிக்கிறாங்க. இதற்கு செயல் வெறுக்க வேண்டியதுதான். அவர் தம்பூரா இசைச்சாரா, அங்க என்ன நிலைமை, அவர் அதை கண்டிச்சுக்கிட்டு இருந்தார், அவரை மீறி நடக்குதா உள்ளுக்குள்ள, வீட்டுல இருந்து சத்தம் வருது, அதுல யார் யார் இருந்தா இவர் உடன்பட்ட, அதெல்லாம் நீ ஆய்வுல பண்ணிருக்கணும். இவரு சத்தம் கேட்ட உடனே தம்பூரா அல்ல வேற ஏதோ ஒன்று தம்பூரா மாதிரி சத்தம் கேட்டிருக்கலாம், வேற என்னமோ ஒண்ணு என்ன செய்யலாம், வேற ஏதோ ஒரு நாள் கீழே ஒரு பாத்திரம் விழுந்தது கூட தம்பூரா மாதிரி ஏதோ விளங்கி இருக்கலாம். என்னப்பான்னு தட்டி என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு, என்ன வீட்டுல இருந்து வருதுன்னு இவர் விசாரிக்கணும். ஆனா என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப கடும்போக்கா இருந்திருக்கிறாங்க. நம்மள சொல்றாங்க இல்ல ரொம்ப கடுமையா இருக்கேன், இதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க இருந்திருக்கிறாங்கிறாங்க. அந்த சபையில உட்கார்ந்தா தப்புங்கிறாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஹதீஸ் கிளைக்கு தான் தப்புங்கிறமே தவிர இது நல்ல நிலைப்பாடு தானே. அவரு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் குறையா காணக்கூடியவர் கரெக்டா இருப்பாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி தம்பூராவுக்காண்டு ஒதுக்குறவரா இருந்தா இந்த மாதிரி மேட்டர் அவர்கிட்ட இருக்காருன்னு அர்த்தம். அப்படி நீங்க பாக்கணும்ல. மன்னர் சபையில போய் உட்கார்ந்ததுக்காக வேண்டி ஒருத்தர் வெறுக்கிறாருன்னு கேட்டா இவர்கிட்ட அந்த விளையாட்டு நடக்காது, எவனுக்கு பள்ளி இருக்க மாட்டாருன்னு அர்த்தம். அப்ப இதுகளெல்லாம் வந்து எடைய பண்ணுவாங்கன்னு சோபாவெல்லாம் இந்த விமர்சனம் தப்புன்னு சொல்றதோட அவங்களுடைய கேரக்டர் உயர்ந்து நிக்கிறாங்க. இந்த விமர்சனம் தப்பே தவிர அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஆளுக்குங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து யாருக்கு வளைஞ்சு கொடுக்கறது, அதனால இமாம்கள் அன்னைக்கு நிக்கிறாங்க. இந்த அவங்க வந்து இதெல்லாம் கூட இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கூடுதலா எதிர்பார்த்திருக்கிறாங்க. அதுவும் தப்பு கிடையாது. ஆனா ஆய்வு பண்ணணும். என்ன செய்யணும், இதுல வந்து என்ன நடப்பு, ஒரு குடும்பத்திலேயே இருப்பாரு, இவர் சொல்ல பையன் கேட்காம இருப்பான், வாப்பா வந்து இவர் சொல்ல கேட்காம அவருக்கு தம்பூரா அடிச்சுட்டு இருந்திருப்பாரு,
ஏன்ப்பா அந்த மாதிரி செய்யறேன்னு அவர் கண்டிச்சுட்டு கூட இருக்கலாம், அவர் வீடா இல்லாம இருக்கலாம், என்ன அந்த சத்தம் காட்டணும் அவர் மேல பழி சுமத்திட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை வந்து இது பலவீனமானது என்று சொல்வதற்கு இது போதிய ஆதாரம் இல்லை. எப்ப இது தம்பூரா வாச்சிக்கிட்டு பார்த்தேன்னு சொல்லணும். இவரை பலவீனம் சொல்றதா என்ன செய்யணும்? இவரை நான் உள்ள போனேன், வீட்டுக்குள்ள போனேன், மின்ஹாலிபின் அம்ரு என்பவர் வந்து தம்பூராவை அடிச்சு வாசிச்சு கொண்டிருந்தாரு, அப்படி இருந்தா அது ஓகே. இந்த மாதிரியான கெட்ட செயல் செஞ்சாருன்னு வெறுத்தாங்கன்னா அது ஒரு பலவீனமா ஒரு காரணமாகுமான்னு யோசிக்கலாம். அது கூட நாணயத்தை பாதிக்காது, அதெல்லாம் என்ன செய்யாது ஒரு மனிதருடைய, அது கூட நாணயத்தை பாதிக்காதுங்கிற கருத்துலயும் வர்றாங்க. இது ஆனாலும் கூட இவர் அது இல்லாததையும் நினைச்சிருக்காரு, அது கன்ஃபார்ம் பண்ணாமே தப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ஷோபா மாதிரி பெரிய ஆட்களை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து உதாரணமா நீங்க புகாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இக்ரிமான்னு ஒரு அறிவிப்பாளர் வருவார். இப்னு அப்பாஸுடைய அடிமையாக இருந்து அவங்களால் விடுதலை செய்யப்பட்டு இப்னு அப்பாஸுடைய மாணவராகவே இருந்தவர் யாரு? இக்ரிமாங்கிறவர். அபூஜஹல் மகன் இக்ரிமா, அவர் சஹாபி, அவர் இல்ல, இவர் இப்னு அப்பாஸுடைய விடுதலைப்பட்ட அடிமை. அவர் இவரை பத்தி நீங்க எடுத்தீங்கன்னா ஏராளமான பேர் குறை சொல்லுவாங்க. ஆனா புகாரி செய்யறாரு, அவருடைய ஹதீஸை பதிவு பண்ணுவார். ஏன்னு கேட்டா ஒரு குறையிலும் காரணம் இருக்காது. இக்ரிமாவே அவர் சரியில்லை, அவரை ஏத்துக்க கூடாது, அவர் அப்படி முட்டையை சொல்லுவாங்க. என்னத்துக்கு ஏத்துக்க கூடாதுன்னு கேட்கிறாரு, ஒரு ஒரு விஷயமே இல்லை. அப்ப இக்ரிமாவை நிறைய பேர் குறை சொல்லி இருந்தா கூட புகாரி என்ன பண்றாரு, அதை ஆய்வு செஞ்சு நீங்க யார் சொன்ன குறையும் ஏத்துக்கிற குறையா இல்ல, அவர்கிட்ட என்ன குறைன்னு சொல்லாம உங்களுக்கு பிடிக்கலன்னா குறை சொல்லிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவருடைய ஹதீஸ் செஞ்சிருக்காரு புகாரில வச்சிருக்கு. இவரை பத்தி அறிவிப்பாளர் தேடினீங்கன்னா நிறைய பேர் குறை சொல்லியிருப்பாங்க, காரணம் இருக்காதானா குறை சொல்லியிருப்பாங்க. அந்த குறைக்கு என்ன இருக்காது, இன்ன காரணத்தினால் இவர் சரியில்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் பின் அபி உவைஸ் என்ற ஒரு அறிவிப்பாளர், இது புகாரில வந்து இவருடைய ஹதீஸ் வருது. இவரை பத்தி நிறைய பேர் குறை சொல்லி இருக்கிறாங்க, ஆனா காரணம் இருக்காது. இவரை பத்தி நிறைய பேர் குறை சொல்லி இருக்கிறாங்க, பலவி சரியான ஆள் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. என்னத்துக்கு சரியான ஆள் இல்ல, திருநாரா, கொள்ளையடிச்சாரா, ஏமாத்தினாரா, என்னமா வேணும்ல, சரியான ஆள் இல்லை நீங்க சொன்னா நாங்க ஏத்துக்க. குருட்டு தக்லீது ஹதீஸ்ல கிடையாது, நல்லா விளைக்கணும். மதுஹப்ல தான் குருட்டு தக்லீது இருக்கே தவிர ஹதீஸ் கலையில என்ன இல்ல. இந்த புகாரி 50 பேர் தூக்கி எறிகிறார்ல, அவருடைய உஸ்தாத்மார்கள் தானே இந்த விமர்சனங்களை பண்ணாங்க. உஸ்தாதுமார்கள் விமர்சனம் பண்ணா கூட அவர் என்ன செய்யல, உஸ்தாத் சொன்னா எனக்கு என்ன காரணங்க, ஒரு ஆள் மேல பழி சுமத்துறதா காரணம் வேணாமா, அவர் நல்லவருங்கிறது வெளிப்படையா தெரிகிறது, குறை சொல்றவங்க காரணம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்ப நான் அறிவிக்கத்தான் செய்வேன் அறிவிக்கிறார். அதே மாதிரி ஆசிம் பின் அலி, இவரும் புகாரியுடைய ஹதீஸை நிறைய அறிவிக்கிறார். புகாரியுடைய அறிவிப்பாளர்கள் யார் வருவா, ஆசிம் பின் அலின்னு ஒருவர், இவரை நிறைய பேர் குறை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவர் சரியான ஆளானா. ஏன் சரியான ஆளுங்கிறோம், குறை வந்து தெளிவாக இல்லை, இவர் மீது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அது என்ன சொல்லப்படல, இன்ன குறை என்று பர்டிகுலரா குற்றச்சாட்டு இல்ல. அதே மாதிரி வந்து அம்ர் பின் மர்சூக், இதெல்லாம் இந்த 5 பேர் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இவங்க மேல நிறைய குறை இருக்கு. நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, நிறைய ஆட்கள், குறை நிறைய இல்ல, குறை சொன்ன ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப இந்த அம்ர் பின் மர்சூக் என்பவரை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதுக்கு புகாரி இமாம் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கல. ஏன், இதெல்லாம் அர்த்தமற்ற குறைகள், தெளிவு இல்லாத குறைகள், மொட்டையா சொல்ற பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய குறைகள், அது பொத்தாம் பொதுவாகலாம் சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லணும் என்கிற வகையில் இப்படி உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து அறிவிப்பாளர்களை பத்தி என்ன செஞ்சிருக்காங்க, வந்து பலவீனத்தை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இப்படிலாம் இல்லாம இந்த குறை எப்படி இருக்கணும், தக்க காரணத்தோடு இருக்கணும், தெள்ள தெளிவா என்ன செய்யணும், அந்த குறைய சொல்லி இருக்கணும். அப்படி சொன்னார்களே ஆனால் தான் அது பலவீனத்தில் போவாங்க. அப்படி இல்லாம நல்லவங்க சொல்றது காரணம் சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு ஆளை நல்லவன் சொல்றதை எதை வச்சு நம்ம சொல்லுவோம், கெட்ட செயலை பார்க்காட்டி தான் நல்லவன் சொல்லுவோம். அதனால நல்லவங்கிறதுக்கு என்ன காரணம், ஒரே ஒரு செயலை வச்சு நல்லவங்க முடியுமா? ஒரு நல்லவங்கிறோம், ஏன் நல்லவங்கிறீங்க, நான் ஒரு 5 ரூபா கேட்ட தந்தாரில் நல்லவன் சொல்ல முடியுமா? ஒரு செயலை வச்சு நல்லவர்னு சொல்ல மாட்டோம். நல்லவர்னு சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஒரு ஆளை நல்லவர்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு கேட்டா ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு தடவை ஒரு நல்ல செயலை பார்த்தா கூட என்ன செய்வாங்க, அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அறிமுகம், ஒரு தடவை ஒரு பார்த்திருக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. நல்லவர்னு சர்டிபிகேட்டுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, பட்டியல் லிஸ்ட் போட்டு இந்த மாதிரி 200 பட்டியலை போட்டு இவ்வளவு விஷயத்தை நான் பார்த்த காரணத்தினால் இவர் நல்லவன் யாராவது சொல்றோமா, ஆனா அவ்வளவு இருக்கணும் அப்படி சொல்ல மாட்டோம்.
நம்மளை அறியாம அவ்வளவு விஷயங்களும் பதிஞ்சிருக்கும். அவருடைய குணத்தை பார்த்திருப்போம், அவருடைய தான தர்மத்தை பார்த்திருப்போம், ஒழுக்கத்தை பார்த்திருப்போம், அவருடைய வெளிப்படையான நல்ல செயல்களை பார்த்திருப்போம். இதெல்லாம் உள்ளுக்குள்ள போய் மூளை ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் சொல்லுது. உங்களை பட்டியல் அதில் அடங்கி இருக்கிறது. ஆனால் சொல்ல மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? யாராவது கேட்டாங்கன்னா நல்லவர் தான், நான் பார்த்த வரைக்கும் நல்லவர் தான், நிறைய பார்த்து அப்படிதான் சொல்றாங்க. நல்லவர்னு சொல்வதற்கு காரணம் சொல்ல வேண்டியதில்லை. நல்லவர்னு சொல்வதற்கு காரணம் இருந்தா தான் சொல்லுவாங்க. கெட்டவருங்கிறதுக்கு தான் காரணம் சொல்லணும். நல்லா வழங்கிக்கணும். தாதியில் அதாவது நற்சான்று கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டக்கூடாது. காரணம் இல்லாம நல்லவர் சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. ஒரு ஆளை புகாரி நல்லவருங்கிறாரு, காரணம் இல்லாம நல்லவருங்கிறாருன்னா அப்ப நம்மள பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம். ஊர் உலகத்தில் ஒரு ஆள் நல்லவர்னு சொல்லுவோம், என்ன செய்யறோம்? அது காரணம் இல்லாம தான் சொல்லிட்டு இருக்கோம். காரணம் இல்லாம இல்ல, காரணத்தை சொல்லாம. காரணம் இருக்குது, நாம சொல்வது இல்லை. நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு காரணங்கள் ஒன்னா திரண்டு நிற்கும். கேட்டா விளைக்கிறோம். எதுனால சொன்ன பஞ்சாயத்தாக்குனா இந்தா இதை பாத்துக்க, இந்த பாரு 1 2 இந்த பாரு 3 சொல்லுவோம். அப்படி இல்லாத வரைக்கும் ஒருத்தர் நல்லவர்னு சொல்வதா இருந்தா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எதிர்காலத்திலையும் சரி லிஸ்ட் போட்டு நல்லவருங்க மாட்டோம். ஆனா லிஸ்ட் இருக்கும். லிஸ்ட் எங்க போட்டிருப்போம்? நம்ம மூளையில போட்டு வச்சிருப்போம். லிஸ்ட் இருக்கும். சொல்லும் போது லிஸ்ட போட்டு சொல்ல மாட்டோம். அதனால குறை சொல்வதற்கு தெளிவுபடுத்தணும். 2 குறை இருந்தா போதும் ஒருத்தனை குறை சொல்வதற்கு. நல்லவன் சொல்ற ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நல்லா இருக்கும். அதனால லிஸ்ட் போட்டுருந்தா அப்புறம் ஒரு ஆளை பத்தி பேசுறதுக்கு ஒரு 2 நாள் ஒதுக்கணும். அப்புறம் ஒரு 10 பேரை பத்தி பேச வந்தான்னு வைங்க, அதுக்கு 1 மாசம் ஒதுக்கி ஆகணும். அவ்வளவு வரலாறு எழுதிட்டு இருக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அது ஷார்ட்டா தான் சொல்லுவாங்க. நல்லவர்னு சொல்வது என்னவா இருக்கும்? ஷார்ட்டா இருக்கும். இது ஹதீஸ் கலைக்கு மட்டும் உள்ளது இல்ல. நீங்க நாங்க எல்லாரும் பேசக்கூடிய பேச்சிலும் இதான் நடைமுறை. நடைமுறைக்கு ஏற்றவாறு தான் ஹதீஸ் கலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த 2 நல்ல வித்தியாசம் விளைக்கிறேன். நல்லவர்னு சொல்வதற்கு என்ன கிடையாது? காரணம் சொல்ல மாட்டார்கள். காரணம் இருக்காதுன்னு சொல்லக்கூடாது, இருக்கணும். காரணம் சொல்ல மாட்டார்கள். அதனால அது அப்படி இருந்துட்டு போகுது. கெட்டவர்னு சொல்வதா இருந்தால் காரணத்தோடையும் சொல்லுவாங்க, காரணம் இல்லாம சொல்லுவாங்க. காரணம் இல்லாம சொன்னா தூக்கி எறிஞ்சிடணும். காரணத்தோட சொன்னா அதை ஆய்வு பண்ணணும். இது காரணம் தானாண்டு அவர் காரணம் நினைச்சிருப்பாரு. இந்த மாதிரி இப்ப சொன்னோம்ல லிஸ்ட். அப்ப காரணத்தோடு சொல்வார்களே, ஆனால் அந்த காரணம் ஒருவரை குறைவுபடுத்துமா, அந்த மாதிரி குறை இருக்குதா அல்லது பொருத்தமில்லாத காரணமா என்று பார்ப்போம். பொருத்தமற்ற காரணம் சொன்னா அதையும் தூக்கி எறிஞ்சிருவோம் விமர்சனத்தை. பொருத்தமான காரணத்தை சொல்லி சொன்னாங்க மாத்திரம்தான் இந்த 2வது தகுதி ஒருத்தருக்கு இல்லாம போகும். நேர்மைன்னு சொன்னோம்ல, இந்த நேர்மை இல்லாம போறதா இருந்தா இவ்வளவு கண்டிஷன் அதுல இருக்கிறது. சரியா? இதை விளங்கிக்கணும். 3வது என்ன? நினைவாற்றல். அதை போட்டு லபத்துன்னு சொல்றாங்க. நினைவாற்றல் ஒருத்தருக்கு இருக்கணும். நினைவாற்றல் என்ன? இதுவும் அதே மாதிரி தான். எது மாதிரி? அந்த நேர்மைக்கு சொன்னோம்ல 100%. 100% யாராவது நினைவாற்றல் இருக்குமா? டேப் ரெக்கார்டுக்கு தான் இருக்கும். அப்படி சொன்னதெல்லாம் பதிவு பண்றது அதுதான் முடியும். மனுஷன் எவனுக்காச்சும் அப்படி இருக்குமா? உலகத்துல ஒருத்தம் கூட என்ன செய்ய மாட்டான், கேட்டதெல்லாம் யாவும் வச்சு கொள்ளக்கூடியவன் இருக்கவே மாட்டான். ஒரு 90 யாவும் வச்சிருப்பான், 80 யாவும் வச்சிருப்பான், 70 யாவும் வச்சிருப்பான். அப்படிலாம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப நினைவாற்றல் கரெக்டா இருக்கணும் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஆவரேஜ் தான். ஒரு ஆவரேஜ் நினைவாற்றல் உள்ளவங்கிறதுக்கு ஒரு கணக்கு நம்ம வச்சிருப்போம். என்ன இவர் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்னா என்ன அர்த்தம் கிடையாது? மறதியே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஆளை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல ஞாபக சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? மறதி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. மறதி இருக்கும் அவருக்கு. அது ஞாபக சக்தி மற்றவங்களோட கூடுதலா இருக்குது. ஆவரேஜை விட கொஞ்சம் மேல இருக்குது. சராசரியை விட கொஞ்சம் மேல இருக்கணும். சராசரி ஒரு கணக்கு வச்சிருப்போம். அது கூட கொஞ்சம் மேல இருந்தாலேயே அவரை எதுல சேர்த்துருவோம்? நினைவாற்றல் உள்ளவரா சேர்த்துருவோம். அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அவர் நல்ல நினைவாற்றல் உள்ளவர் சொன்ன உடனே எத்த கேட்டா கதையெல்லாம் பில்ட் பண்ணிடுவாங்க. எத்த கேட்டாலும் அப்படி இந்த கதை கேட்டா அப்படி கல்வியில் அப்படி 15 பேரு இந்த மாதிரிலாம் ஒருத்தர் எல்லாம் படைக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு குர்ஆன் விஷயத்துல மட்டும் அப்படி ஒன்று நல்லா செஞ்சு வச்சிருந்தான். நீ பாட்டுக்கு நான் ஓதணும்டா கேட்டுட்டே இரு, பதிய வைக்கிறது என்னுடைய வேலை. அதை தவிர வேற எந்த ஒரு மனிதர்கள் பேசுற பேச்சை ரசூல்லா கேட்டா கூட அப்படி பதிவாகாது. அதுலயும் மறக்க வேண்டியது மறப்பாங்க, யாபம் வச்சுக்கிறது என்ன செய்வாங்க, யாபம் வச்சிருப்பாங்க. அதனால நினைவாற்றல்ங்கிறது அதுக்கு அர்த்தம் என்ன விளங்கிக்கிறேன்னு இதுல ஓரளவுக்கு கரெக்டா இருந்திருக்கிறான்னு பாத்துக்கணும். இந்த நினைவாற்றல்ங்கிறத எப்படியெல்லாம் பார்ப்பாங்க? ஒரு ஆளுடைய நினைவாற்றல் இருக்குதா இல்லையாங்கிறத எதை வச்சு எடை போடுவாங்கன்னு கேட்டா,
இப்ப அந்த மாணவர்கள் சபையில் இருக்கிறீங்க. ஒவ்வொரு மாணவரும் அடுத்த மாணவரை என்ன செய்வீங்க, ஓரளவுக்கு கணிப்பீங்க. இப்ப எப்ப பார்த்தாலும் ஒரு பாடத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது பறி கொடுத்த மாதிரி இருக்காங்கன்னு வைங்க, சக மாணவர்கள் நினைஞ்சிருவீங்க, இவர் சரியில்லை, இவர் ஏதாவது ஒன்று சொன்னார்னா உன்னோட ஒன்று சொல்லுவாரு, என்ன பாடத்தை ஒழுங்கா கேட்காட்டி, பாடத்தை ஒழுங்கா கேட்கல, அப்படியான ஒரு பேர் எடுத்திருப்பாரு. அவருடைய சக மாணவர்கள் அந்த ரிப்போர்ட்டை பண்ணுவாங்க. அப்ப அவர் என்ன செஞ்சிருவோம், இவர் பாடத்தில் ஒழுங்கா கேட்க மாட்டாரு அப்படிங்கிறத சபையில வச்சு என்ன செய்வாங்க, பாடத்தை நடத்தி ஒருத்தரையா கேட்பாங்க. கேட்கும்போது என்ன செய்வோம், 5 பேர்கிட்ட கேட்டா 3 பேர் கரெக்டான விடையை சொல்லிடுவாங்க, 2 பேர் சொல்ல மாட்டாங்க ஒரு கேள்விக்கு. அடுத்த கேள்வி கேட்கும் பொழுது இந்த 2 பேர் சொல்லுவாங்க, அந்த 3 பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒருத்தன் மட்டும் 50 சொல்லிட்டு 50 தெரியாதவங்க அப்படி இருப்பான், அல்லது 50 கேட்டா 45 தெரியாம இருப்பான். அப்ப இதான் நினைவாற்றல் இல்லாத ஆளு. அவங்க கேட்ட அனைத்துக்கும் யாருக்கும் தெரியாது. 10 விஷயத்தை சொல்லிட்டு திருப்பி கேட்டோம்னு சொன்னா ஆளுக்கு 8 விஷயம் சொல்லிடுவாங்க. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. PJ, லூஹா, MS, அல்தாஃபி, நாசர், ரஹமத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. 2 விஷயம் ஆளுக்கு என்ன செய்யும், மறதியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது சில பேருக்கு என்ன செய்வாங்க, 10 சொல்லிட்டு கேட்டோம்னா 9 தெரியாது அவனுக்கு. 10 சொல்லி போட்டு உடனே ரிப்பீட் பண்ண சொன்னோம்னா 9 தெரியாட்டி என்ன அர்த்தம், இது நார்மலை விட கீழே இருக்குது, இவன் எப்படி ஹதீஸை மனப்பாடம் பண்ணி எப்படி சொல்லியிருப்பான் இவன், இந்த மாதிரி ஒரு ஆள் ஹதீஸ் அறிவிச்சாருன்னா அப்ப எப்படி எத்தனை வார்த்தையை விட்டாரு, எத்தனை வார்த்தையை சேர்த்தாரு, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்ப இந்த மாதிரியான ஒரு பாடத்துல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பரீட்சையில தெரிஞ்சு போயிடும். ஆசிரியர் மத்தியில கேள்விகள் கேட்க சொல்லும் பொழுது அவர் என்ன மாதிரி ரிப்ளை பண்றாரு அதை வச்சு அனைவருக்கும் தெரிஞ்சு போயிடும் இவர் ஒரு நார்மலா கீழே இருக்காரு, அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி புரிந்து கொள்வதில் அதுவும் அதில் நினைவாற்றல் வரும். நினைவாற்றல்ங்கிற வார்த்தையை நம்ம போட்டிருக்கிறோம். அது நினைவாற்றலுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு சொல்லு கரெக்டா கிடைக்காதனால தமிழ்ல அப்படி போட்டிருக்கிறோம். அரபியில் லபுத்துன்னு போடுவாங்க. லபுத்துன்னு சொன்னா அது செய்திகளை கரெக்டா பிடித்துக் கொள்வது, செய்திகளை சரியா பிடிக்கிறது. அப்ப சரியா பிடிக்கிறதுக்கு நினைவாற்றல் மட்டும் பத்தாது, புரிந்து கொள்வது கரெக்டா இருக்கணும். நான் ஒரு செய்தியை சொல்லி அதுல என்னத்தை புரியணும் அதை புரியணும். நான் ஒரு செய்தியை சொல்லும் போது அதுல இல்லாத புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன சொல்றோம் அதையில புரியணும். அதுக்கு பதிலாக அதுல இல்லாததையும் அதுக்கு மாத்தமானதையும் புரியக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மக்கள் என்ன இருக்கிறாங்க, நம்ம ஒண்ணு சொன்னோம்னு சொன்னா அதுக்கு மாத்தமா அதை போய் புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஒரு பயான்ல ஒரு ஜும்மாவில் என்ன பண்ணாங்கன்னு ஒரு 10 பேர் இருக்காங்கள, 9 பேர் கரெக்டா சொல்லுவான், அந்த கருத்தை உள்வாங்கி சொல்லுவான். ஒருத்தருக்கு நேரம் மாத்தமா சொல்லுவான். அவர் என்ன சொன்னாரோ புரிந்து கொள்ளாம என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியாம என்ன செய்யறது, அந்த அர்த்தத்தை மாத்திர மாதிரி அதை சொல்லிவிட்டு போற காட்சியெல்லாம் இருக்குது. அப்ப இந்த புரிந்து கொள்வதில் இப்ப நினைவாற்றல்ங்கிறதுக்கு மேல வேற சொல்லு போடணும். நினைவாற்றல் எது போட்டோம், யாபத்துக்காக போட்டுக்கிட்டோம். அரபில் என்ன போட்டிருக்காங்கன்னா லபுத்துன்னு சொன்னா அதாவது தக்க முறையில் பிடிப்பது. அந்த செய்தியை என்ன செய்யறது, தகுந்த முறையில் பிடிக்கிறதுங்கும் போது மறக்க கூடாது, நல்ல ஷார்ப்பா கவனிக்கணும். கவனத்தோட இருந்தா தான் என்ன செய்ய முடியும், அந்த செய்தியை உள்வாங்க முடியும்.
அப்ப அந்த மாதிரியாக கவனம், மறதியின்மை, சரியாக புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் இருந்தா தான் என்ன செய்ய அத செய்தியை கரெக்டா சொல்லுவாரு. நல்லவர ஆனா நல்லவங்களாம் இருப்பாங்க. இவங்க மறதி உள்ள ஆளுக்கு என்ன செய்வாங்க, என்ன தொழுக தஹஜ்ஜுதெல்லாம் அப்ப தஹஜ்ஜுத் தொழுக யாவசுக்கு வந்துருமா? அதை காரணம் காட்டி என்ன செய்யக்கூடாது. அவர் ரொம்ப மறதியான ஆளுங்க, மறதியான ஆளுங்க தஹஜ்ஜுதெல்லாம் தொழுவார இப்படி சொல்லக்கூடாது. தஹஜ்ஜுத் தொழுவாரு. அதனால என்ன, இப்ப மறதி இருக்குது, அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப அந்த மறதிங்கிற ஒரு அம்சம் வந்ததுனால கெட்டவர்கள் ஆயிர மாட்டாங்க, பலவீனமானவர் சொன்னதுனால கெட்டவர்கள் ஆயிர மாட்டாங்க, செய்தியை சரியா சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேர்ல ஒரு செய்தி வரும்போது நமக்கு என்ன கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை திட்டவட்டமா தெரிஞ்சா தான் பின்பற்றணும். திட்டவட்டம் இல்லாம போயிருது. புரிந்து கொள்றதுல குறை உள்ளவரா இருந்தாரையானால் அப்ப ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு நினைஞ்சிருப்பாங்க, புரிஞ்சிருப்பாங்க. சின்ன உதாரணம் சொல்றாருன்னா, சஹாபாக்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க. இருந்தா அது நம்ம தெரிஞ்சதை கழிச்சுக்கிறோம், தெரியாதல அப்படி நம்ம விமர்சிக்க மாட்டோம். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நோன்பு பத்தி சொல்லும் பொழுது வெள்ளை நூலிலிருந்து கருப்பு நூல் தெளிவாகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்றத எல்லாம் சொல்றோம். இவர் ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, தலைமாட்டில் கருப்பு நூல் ஒண்ணு வெள்ளை நூல் வச்சுக்கிட்டு கருப்பு நூல்ல இருந்து வெள்ளை நூல் தெரியுதான்னு என்ன செய்யறாரு, பார்த்துட்டே இருப்பாங்க. இது இதை புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே வருது. அது கருப்பு நூலுங்கிறது, கருப்புங்கிறது என்ன, இருட்டை காட்டுறது. வெள்ளைங்கிறது என்ன செய்யறது, வெளிச்சத்தை காட்டுறது. இரவிலிருந்து இந்த பகல் காலை விடிகிற வரைக்குங்கிற கருத்தை எல்லாம் இலக்கியமா சொல்றான். அப்ப இதை என்னன்னு புரியணும், அப்படி புரியாம இப்படி புரிஞ்சிருக்காரா இல்லையா, இது தெரிஞ்சிருச்சு அதனால விளங்கிட்டோம். இந்த மாதிரி அடுத்த தலைமுறையில் இருக்கத்தானே செய்யும், அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யூதர்கள் சொல்கிறார்கள் 3 விஷயங்களிலே சகுனம் இருக்கிறது. சகுனம் பார்க்கறாங்கல்ல, சகுனம் பார்க்கிறது எதுல இருக்குது, 3 விஷயம் இருக்கு. ஒரு வீடு வாங்குறதா இருந்தா அது வீட்டுக்கு சகுனம் பார்க்கலாம். ஒரு குதிரை வாங்குறதா இருந்தா அதுக்கு சகுனம் பார்க்கலாம். ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன செய்யலாம், சகுனம் பார்க்கலாம். அந்த 3 விஷயத்துக்கு சகுனங்கள் இருக்கிறது, மற்றதுல இல்ல இப்படின்னு யூதர்கள் சொல்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அரபில இந்த யூதர்கள் சொல்கிறார்கள் முத போடுவாங்க. தமிழ் எப்படி சொல்லுவோம், இந்த 3 விஷயங்களில் சகுனம் இல்லை இருக்கிறது என்று யூதர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது அரபில் அப்படி சொல்றதா இருந்தா காலத்தில் யஹூதுன்னு முத போட்டுருவோம். யூதர் சொல்கிறார்கள் செய்தி பின்னாடி வரும். ஒரு ஆள் அந்த காலத்தில் யஹூதுங்கிற வார்த்தையை முடிச்சோன்னு வந்தாருன்னு வைங்க, அவர் என்ன நினைக்கிறாரு, சகுனம் இருக்கிறது, 3இல் சகுனம் இருக்கிறது. அவ காலத்தில் யஹூதுன்னு முதல் சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் யஹூதுங்கிறது அவருக்கு காதுல வழங்கியிருக்காது, அல்ல அது முடிஞ்சவன வந்திருப்பாரு, அல்ல காலத்தில் யஹூதுங்கிற தூங்கிட்டு இருப்பாரு, கட்டி விட்டுருப்பாங்க. பார்த்தா என்ன இருக்கேன், இல்லங்கிறது இருக்குண்டா இருப்ப. ரசூலுல்லாஹ் யூதர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னது என்னவாயிரம், இஸ்லாத்துல உள்ளது மாதிரி போச்சுல. இப்ப யூதர்கள் காலத்தில் யஹூதுன்னு போட்டுட்டு இதை சொல்றாங்க. அப்ப இது அபூ ஹுரைரா எப்படி அறிவிக்கிறாரு, புகாரி முஸ்லிம் அந்த ஹதீஸ் இருக்கிறது. எப்படி இருக்கிறது, 3 விஷயங்களில் சகுனம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அவர் அறிவிக்கிறார். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். அப்ப எந்த சகுனமும் இல்லைன்னு தெளிவாக ஹதீஸ் எல்லாம் இருக்குது. லா அதுவா உலா தீயரத்தை, தொத்து நோய் கிடையாது, உலா தீயரத்தை எந்த சகுனமும் கிடையாது. இப்படி ஹதீஸ் தெளிவா இருக்கும் பொழுது இவர் 3ல இருக்குங்கிறார். அப்ப இதை பத்தி ஆயிஷா நாயிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் அபூ ஹுரைராக்கு அவர் அல்லாஹ் அருள் புரியட்டும், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லல என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னாங்க. அவர் அதை கவனிக்காம இதை மட்டும் 2வது பாட்டு மட்டும் சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஆயிஷா நாய் விளக்குறாங்க. அவங்க அதை கேட்டிருக்கிறாங்க, அவங்க முழுசா கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியா உன்னோட ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு சஹாபியா இருக்கனால விட்டுறோம். அபூ ஹுரைரா சஹாபியா இல்லாம இருந்தாருன்னா லைஃப்ல சேர்த்திருப்பாங்க. சஹாபி இல்லாம இருந்தாருன்னா அவர் புரிந்து கொள்ற விஷயத்துக்காக நினைச்சிருப்பாங்க, அவர் அறிவிக்கிற சில அறிவிப்போல ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில எல்லாம் இருந்த காரணத்தினாலதான் அந்த அறிவிப்பாளர் இதையும் கவனிக்கிறாங்க. எதை கவனிக்கிறாங்க, அவர் நல்லா லபுத் பண்ணக்கூடியவரா, பிடிக்க வேண்டிய விதத்தில் அந்த செய்தியை சரியான முறையில் உள்வாங்குவது. அப்படிங்களா, சரியான முறையில நினைவாற்றல் கூட மாத்திக்கிறங்க, சரியான முறையில் உள்வாங்குதல் அதான் அதுக்கு சரியான சொல்லா இருக்கும். அதே மாதிரி இதுக்கெல்லாம் சில அறிகுறிகள்லாம் வச்சிருக்கிறாங்க.
அந்த ஒரு சபையில் மஜ்லிஸில் தூங்குறாருன்னு வைங்க, என்னைக்காவது தூங்குறது மனுஷன் உள்ளது, அது குர்ஆன் உள்ளது. பாடம் உட்கார்ந்து விபத்தால் வளர்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அதிகமான நாட்கள்ல 30 நாள் பாடம் நடக்குது, ஒரு 20 நாள் பார்த்தா தூக்கம் தான். ஒரு நாளைக்கு ஏதோ அசம் தூங்கிட்டாருன்னா ராத்திரி ஏதாவது நினைஞ்சிருப்பாரு, முடிச்சிருப்பாரு. ராத்திரி ஏதோ ஒரு கோளாறுனால தூக்கம் வராமல் இருந்திருக்கு, வீட்டில் பொன்னாடி உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, இப்படியே முடிச்சுட்டே இருந்திருப்பாரு. காலையில் இப்போ தூங்கிட்டு இருப்பாருன்னா நடக்கலாம், ஒரு மனிதனுக்கு இயற்கை. 30 நாளைக்கு 20 நாளைக்கு தூங்கினாருன்னா அப்ப இதெல்லாம் சாட்சி இருந்துச்சுன்னு வைங்க. இவர் சபையில் தூங்குவார், ஹதீஸ் மஜ்லிஸ்ல பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது என்ன செய்வார் இவர்லாம் அதுல வந்துருவாரு. இந்த 3வது கேட்டகரியில் என்ன செய்வாரு, இவர் லபுத்து கிடையாது, இவருக்கு சரியான முறையில் உள்வாங்க தெரியாது. அதே மாதிரி இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, அதை அறிஞ்சிக்கிடுவாங்க. அது மாதிரி எதை வச்சு அறிஞ்சிக்கிடுவாங்கன்னா, இப்போ ஒரு ஆசிரியர், அவருக்கு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க, ஒரு 10 மாணவர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு ஆசிரியர் அவர் என்ன செய்யறாரு, 10 பேருக்கு அறிவிக்கிறார். நிறைய 100 ஹதீஸ் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸுகள்ல 9 பேர் ஒரு விதமா ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க, ஒரு ஆள் மட்டும் என்ன செய்வாரு, மாத்தி அறிவிப்பாரு. இதெல்லாம் நார்மல். ஏன்னா 9 பேர் இந்த ஒரு விஷயத்த கவனிக்காம இருந்திருக்கலாம். 100 ஹதீஸ் சொன்னார்ல, 100ல 50 ஹதீஸ் எப்படி அறிவிச்சா? அதாவது 100 ஹதீஸ் நான் சொல்றேன், 10 பேருக்கு சொல்றேன், 9 பேர் போய் நான் சொன்ன மாதிரி அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு ஹதீஸ மாத்தி அறிவிக்கிறாரு. சரி, ஒரு ஹதீஸ்ங்கிறது மனுஷனுக்கு மத்த ஆளுக்கு கூட அந்த வாய்ப்பு இருக்குன்னு விட்டுறலாம், ஒரு 2 சரி விட்டுறலாம். 100 ஹதீஸ்ல ஒரு 25 ஹதீஸ மாத்தி அறிவிச்சாருன்னா இவர் மட்டும், இவர்கிட்ட என்ன இருக்குன்னு விளங்கிடுவோம். இவர்கிட்ட நிறைய மறதியை காட்டுது. 100 ஹதீஸ் நான் சொல்லியிருக்கிறேன், 100 ஹதீஸ 10 பேர் கேட்டிருக்கிறாங்க, அத 10 பேர்ல 9 பேரு கரெக்டா போய் சொல்றாங்க, 1-2 மிஸ்டேக் ஆகுது. இந்த ஒரு ஆள் 20 ஹதீஸ் 25 ஹதீஸ் மாத்தி சொல்றாரு. ஒரு சபையில வச்சுதான் சொல்லி இருக்கிறேன். 20 ஹதீஸ் 25 ஹதீஸ், ஒரு 10 இருந்தா கூட சரியில்லை, இல்ல 10 ஹதீஸ் மாத்தி சொல்றாருன்னா இவர் என்ன இல்ல யாவ சக்தி 25 இருந்துச்சுன்னா கூடுதல் மறதி உள்ளவரும்பாங்க. 10ல குழப்பினார்னா அதுவும் மறதி உள்ளவர் தான். நார்மல் 1-2 வரலாம், 100க்கு என்ன வரலாம், ஒரு 5 வரைக்கும் வந்தா நார்மல் ஏத்துக்கலாம்னு வைங்களேன். அப்ப 10 வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வோம், நம்மள இவருக்கு மறதி இருக்கு. 25 வந்தா ஊருக்கு ரொம்ப அதிகமா இருக்குது, 50 வந்தா அப்படி போயிடும். அது மறதியில அளவு பண்ணுவாங்க. இவர் பயங்கர மறதியாளர், இவர் சுமாரான மறதியாளர், அப்படி அந்த அடைமொழியோட சொல்லுவாங்க. மறதிங்கிறது மார்க் போடுவாங்க இந்த மாதிரி டெஸ்ட்ல வச்சு. இந்த மாதிரி அறிவிப்புகள் ஒருத்தர் நிறைய வந்துச்சுன்னு வைங்களேன், அவருக்கு ஒரு சீலை குத்தி போடுவாங்க. அவர் வந்தவங்க என்ன செஞ்சிருவோம், அந்த மறதியாளர் விட்டுருவாங்க. இந்த மாதிரி 25 100க்கு 25 100க்கு 10ங்கிற லெவல்ல மற்றவங்களுக்கு மாத்தமா சொன்னாரையானா இவர் மறந்துட்டாரு. அவரோடு தொடர்புடைய ஒரு சம்பவத்தை அப்படி சொன்னா இதாயிரும். இவருக்கு இதே வேலைன்னு சொன்னாங்கன்னா மறதியில் சேர்த்துக்கலாம். இவர் சொல்லுவாரு, எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி என்ன செய்வார் சொல்லிட்டு மீறுவாரு, சொன்னதுக்கு எதுவும் செய்ய மாட்டாருன்னு ஒரு பொதுவா வந்துச்சுன்னு சொன்னா அப்ப அது குறைய ஏத்துக்கலாம். அப்ப இந்த மறதிங்கிற சர்டிபிகேட் கொடுக்கறதுலையும் மேம்போக்கா செஞ்சிருக்கிறாங்க. சில பேர் நினைச்சிருக்கிறாங்க அவங்களோட சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு டோட்டலா ஒருத்தனை மறதின்னு சொல்வதா இருந்தா ஒருத்தன் கூட நினைவாற்றல் ஆக மாட்டான். எல்லாரும் அவங்க வாழ்க்கையில யார்த்தையாவது என்ன செய்வீங்க, ஒன்றை மறந்துருப்பீங்க. அப்ப நம்மளுக்கு அவர் மறதியாளர் பட்டம் கொடுத்தாருன்னா யாரும் உலகத்துல ஒருவர் கூட மறதியாளர் இல்லைன்னு ஆகாது. அந்த மாதிரி வந்துவிடும். இது ஒரு மேட்டரை வச்சுக்கணும். அப்ப இந்த 3 கண்டிஷன் ஆச்சு. ஒரு ஹதீஸுடைய சனது மத்தனுக்கு தனியா இருக்கிறது, அது மத்தன் கரெக்டா இருந்தா தான் சஹீஹ் ஆகும். சனதுக்கு ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். சனது சரியாவதாக இருந்தால் என்ன வேணும், ஃபர்ஸ்ட் அறிவிப்பாளர் தொடர் கட்டாக கூடாது, அறுபடக்கூடாது. 2வது அவருடைய நாணய நேர்மை உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கிறது வச்சுக்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டா அந்த தாமுல் லபுத்துங்கிறது நல்ல உள்ளபடி உள்வாங்க வேண்டும். இதுல இருந்து அதுவும் சேரும். இந்த ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த இஃப்திலாத்துன்னோம்ல, அதாவது மூளை குழம்பி போறதுங்கிறது அந்த நேரத்தில் அவர்கள் இல்லாம போச்சுல. அதாவது நல்ல ஷார்ப்பான ஒரு ஆள் தான், 60ல ஆள் மாறிட்டாரு, ஒரு 70 வயசுல மாறிட்டாருன்னா அப்ப 70ல இருந்து ஒரு நம்பகமானவர் இல்லை தானே. 70 வயசு வரைக்கும் நம்பகமானவர், 71வது வயசுல இருந்து அவர் யாரும் இல்ல. அதுல அந்த ஒரு செக்ஷன் அவருக்கு அப்படி ஆகிக்கணும். இஃப்திலாத்துன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அறிவிப்பாளர்கள் எவ்வளவு நல்ல அறிஞர்களா இருந்தாலும் அவங்களுடைய அந்த மூளை திறன் சில ஆட்களுக்கு குறையாது. 95 வந்தாலும் அதே மாதிரி இருப்பாங்க,
வயசான எல்லாரையும் இப்படி சொல்லிடக்கூடாது. வயசான அவர் கிழவனா இருந்து வாழ்ந்தாரு, கிழவனா இருந்து அறிவிச்சாருன்னா சொல்லக்கூடாது. அதுல அப்படி இருக்கணும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குப்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மிராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. வயசான பிறகு நெஞ்சிருக்கனே அவருடைய நினைவாற்றலாம் அப்படி உள்டாவா போய் உன்னடக்கம் ஒண்ணு சொல்லி நேற்று சொன்ன இன்னைக்கு மறந்துட்டு, இன்னைக்கு சொன்ன நாளைக்கு மறந்துட்டு ரொம்ப அளவுக்கு என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட உள்ள சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. எங்கன கண்ணாடி வச்சோன்னு தெரியாது, எங்கன வாட்சி வச்சோன்னு தெரியாது, எங்கன சாய் வச்சோன்னு தெரியாது. அது மாதிரியான அளவுக்கெல்லாம் மறதி முத்தி போய்விடும். அப்படியானவர்கள் வந்து மனக்குழப்பத்துக்கு ஆளாயிருவாங்க. இப்படி வந்து விட்டார்களே ஆனால் இவங்களும் இதுல வருவாங்க. எப்போ வருவாங்க? அந்த காலத்தில் மட்டும் வருவாங்க. எந்த காலத்துல? ஒரு 60 வயசுல சேஞ்ச் ஆயிட்டாருன்னா 59 வயசு வரைக்கும் உள்ள எந்த அறிவிப்பையும் தள்ளக்கூடாது. அவர் 60 வயசுல மூளை குழம்பி போயிட்டாருன்னா அவருடைய 59 வயசு வரைக்கும் என்னென்ன அறிவித்திருக்கிறாரோ அது எல்லாமே என்னதான் அது குறை இல்லாம இருந்தாருன்னா அது நல்ல ஹதீஸ் தான் ஏத்துக்கணும். 59க்கு பிந்தி உள்ளது என்ன செய்வோம்? தெரிஞ்சாதான். சில ஆட்களுக்கு பாருங்க, ரொம்ப நல்லவங்களாலும் இருந்திருப்பாங்க, ரொம்ப நல்ல ஆட்களா இருந்து ஒரு 70 வயசுல குழம்பிருப்பாங்க. ஆனா அவங்கள தேடி தேடி பார்த்தாலும் இதை வகைப்படுத்துறது ஒண்ணுமே கிடைக்காது. இவர் 70 வயசு வரைக்கும் அறிவிச்சது எது, 70க்கு பிந்தி அறிவிச்சதுன்னு கிடைக்காது.
ஒட்டுமொத்தமா அந்த மனுஷனுடைய எல்லாமே தள்ளுபடியாருங்க. அவரை 70 வயசுல ரொம்ப அறிவிச்சிருப்பாரு. 70 வயசுல மூளை குழம்புனாருன்னா அது வரைக்கும் தான் ஒரு 90% அறிவிச்சிருப்பாரு. 70க்கு மேல ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருப்பாரு. அதுல ஒரு 10% நினைச்சிருப்பாரு அறிவிச்சிருப்பாரு. அப்ப 100% ஹதீசுகள்ல 90% நல்ல நிலையில் அறிவிச்சிருப்பாரு, 10% இந்த நிலையில் அறிவிச்சிருப்பாரு. ஆனா ஆய்வாளர்களுக்கு தகவல் கிடைக்காது. என்ன கிடைக்காது? இவர் 90க்கு பிறகு அறிவித்தது எது, சரி 70க்கு பிறகு அறிவித்தது எது, 70க்கு முந்தி அறிவித்தது எதுன்னு கிடைக்காது. இவர் என்ன பண்ணிவிடுவாங்க, அப்படியே தூக்கி வச்சிருவாங்க. இவர் இஃப்திலாத்தா உள்ள ஆளு, இவருடைய இது நமக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால 90 கரெக்டா இருக்கலாம். ஆனா நம்ம எதை பின்பற்றணும்? திட்டவட்டமா அல்லாஹ் அப்படியே சொல்றான். எதனால தள்ளி வச்சிடறோம்னு கேட்டா அது அதிகமான வாய்ப்பு நம்பகமா இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. 90% அப்படி இருக்கிறதுனால அவருடைய 90% ஹதீஸ்கள் நம்பகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் 10% அப்படி பலவீனமா வாய்ப்பு இருக்குல்ல. இந்த ஹதீஸ் அந்த 10ல இருக்க வாய்ப்பு இருக்கத்தானே செய்யுது. ஒரு ஹதீஸ் எடுக்கிறீங்க, இது 90ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, 10ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுட் ஆயிடுச்சு. 10% டவுட் வந்தாலும் வேணாம், நமக்கு டவுட் என்னது பண்ணணும்? மனிதன்கிற முறையில் டவுட் இல்லாத முறையில் வந்தா தான் ஏத்துக்கிறோம். அதனால இந்த இஃப்திலாத்துங்கிற இந்த குறைபாட்டுக்கு ஆளானவர்களுடைய உழைப்புகள்லாம் வீணாவெல்லாம் போயிருக்குது. நம்ம அவங்களுக்கு இறக்கம் காட்ட முடியாது. இதுல நம்ம பின்பற்றி மறுமைக்காக செய்ய வேண்டிய அமல். அதனால என்ன செய்வோம், இது அவர் மேல வந்துருச்சு, மார்க் வந்துருச்சு, என்ன பண்றது, அவர் அந்த மாதிரி மூளை குழம்பு போயிட்டாருன்னு வந்துருச்சு, பிரிக்க முடியல. சில பேருக்கு பிரிக்க முடியும். இந்த ஊர்ல இருக்கும்போது அப்படி இருந்தாரு, இவருடைய இந்த 70க்கு பிறகு என்னென்ன மாணவர்கள் படிச்சாங்க, 70க்கு முன்னாடி இந்தந்த மாணவர்கள் படிச்சாங்கன்னா அந்த மாணவர் வழியை அவரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவர்கிட்ட அறிவிக்கிற ஆள் யாருன்னு பார்த்து இவர் அறிவிச்சார்னா கண்டிப்பா என்னவத்தான் இருக்கு, 70 வயசுக்கு முந்தினதுதான். இவர் அறிவிச்சார்னா கண்டிப்பா 70க்கு பிந்தினதுதான். அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம், அதை பண்ணிடுவோம். இப்ப இந்த மாதிரியாக உள்ளது கிடைக்கலன்னு சொன்னா டோட்டலாக போயிடும். ஆனா எவ்வளவு கை சேதம்னு பாருங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்களுக்கே தெரியாது, மூலக்குழம்பு போயிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா அவங்க அறிவிச்சு அதை அமல் செஞ்சுதான் இவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கும். அவங்க அறிவிச்சு அதை நிறைய பேர் அமல் செஞ்சிருந்தோம்னா நல்ல ஹதீஸா இருந்து அவ்வளவு நன்மை எல்லாம் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் ஒரு லாஸ் ஆகும். நல்லா கொடுக்க நாடல இருந்ததா நாடியவர்கள் கொடுப்பாங்கிறதுல வந்துடும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருடைய பார்க்கும்போது இந்த மனது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு நல்ல ஆள வாழ்ந்திருக்கிறாரு, 70 வருஷம் கட்டி காத்திருக்கிறாரு, நேர்மையா இருந்திருக்காரு, ஒழுக்கமா இருந்திருக்காரு, ஆனா டீட்டெயில் கிடைக்காம போச்சு. ஆனா கிடைச்சதுக்கு தான் நம்ம அமல் செய்ய முடியும், கிடைக்காதுக்கு நம்ம அமல் செய்ய முடியாது. அல்லாஹ் கேட்க மாட்டான். லாய் கொல்லிபுல்லா நப்சன் இல்லா உற்சாக, சக்திக்கு உட்படுத்தா அல்லாஹ் என்ன செய்வான், யார்த்தையுமே கேள்வி கேட்பான். எங்களுக்கு தெரியல, நல்லா இருந்தாலும் அந்த ஹதீஸ் எங்களுக்கு விளங்கலன்னு சொல்லிட்டு போயிருப்போம். இது மாதிரிலாம் நடந்திருக்கிறது. 4வது நடந்துகிட்ட ஹதீஸ்ல சாதுன்னு ஒரு வகை இருக்கு ஹதீஸ்ல, சரியா? அதான் முக்கியமானது. அது புற இந்த 3 உள்நோயின்னு வச்சுக்கிறங்க. மேல உள்ள 3, இந்த 2 வெளிநோய். அந்த 2 அவர் வெளிக்காரன் தெரியும், அவரை வச்சே தெரியாது. வழங்குதா? ஒரு ஹதீஸ போய் ஒருத்தர் அறிவிக்கிறாரு. எப்படி இந்த சாது வரும்னு கேட்டா ஒரு ஆள் வழியாகத்தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுது. ஒரு ஆள் என்பவர் யாரா இருக்கலாம், சஹாபியா இருக்கலாம், அல்லது சஹாபிட்ட கேட்டவரா இருக்கலாம், அல்ல அடுத்த ஆளா இருக்கலாம். அவர்கிட்ட இருந்து ஒரு 10 பேர் 5 பேர் அறிவிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் கலை அபூ ஹுரைராவை கிளாஸ் நடத்துறாருன்னு வைங்களேன். அபூ ஹுரைராவை மக்களை கூட்டி வச்சு பேசுறாரு. அதுல ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா கூட்டி மக்கள்கிட்ட பேசும்போது 25 பேர் இருக்கிறாங்க. அந்த 25 பேர் என்ன செய்யறாங்க, மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் பொழுது இந்த 25 பேர்ல ஒரு 2 பேர் இந்த 23 பேர் அறிவிக்கிறதுக்கு மாத்தமா அறிவிக்கிறாங்க. அதே செய்திய அதே உஸ்தாத் வழியா வேற உஸ்தாத் வழியா அறிவிச்சா கூட மாற்றம் வராது. அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் ஆயிரும். இவரே இதே அபூ ஹுரைரா சொன்னதாகவே என்ன செய்யறாங்க, இவர் 23 பேர் அறிவிக்கிறாங்க, 2 பேர் அறிவிக்கிறாங்க. 2 பேர் அறிவிக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா 23 பேர் அறிவிக்கிறதுக்கு முரணாக இருக்கிறது. அதுல இருக்குன்னா இதுல இல்லைன்னு வருது. முரணா என்ன அர்த்தம், நேர் எதிரான என்ன அர்த்தம், அதுல 23 பேர் எதை இருக்குன்னு சொல்றாங்களோ அது அவர் 2 பேர் இல்லைன்ற மாதிரி சொன்னதா சொல்றாங்க. அல்ல 23 பேர் இல்லைன்னு சொன்னதை இந்த 2 பேர் என்ன செய்யறாங்க, இருக்கு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கையை தக்பீர் கட்டும்போது கையை உயர்த்தினார்கள். 23 பேர் அபூ ஹுரைரா அறிவிச்சதா சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு கற்பனையா தான் இது. 2 பேர் என்ன செய்யறாங்க, அந்த அபூ ஹுரைரா எங்களுக்கு அறிவித்தாரு, தொழுகை ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தல, 23 பேர் கையை உயர்த்தினாங்கிறாங்க. இதே செய்தியை அபூ ஹுரைரா சொன்னதா எப்படி 2 பேர் சொல்றாங்க, உயர்த்தலங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டா இத பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க, இந்த 23 பேரும் எப்படிப்பட்ட ஆட்கள், இந்த 2 பேர் எப்படிப்பட்ட ஆட்கள் பார்ப்பாங்க. இந்த 23 பேர் நம்பர் 23 இருந்தாலும் 23 மண்ணாங்கட்டி இருந்துச்சுன்னு வைங்க, 23 என்னவா இருக்கு மண்ணாங்கட்டி இந்த 3வது கேட்டகரியில் இருக்குன்னு வைங்க, அல்லது 23 இந்த 2வது கேட்டகரியில் இருக்குன்னு வைங்க, அப்ப நம்பரை பார்க்க மாட்டாங்க, இந்த 2 தான் ஏத்துக்குவாங்க. ஏன் 23 பேர் சொன்னாலும் 23 இந்த கேஸ்ல வருது, 3வது கேஸ்ல வருது, 2வது தரத்தில வர்றாங்க, நேர்மையும் இல்லையே. அப்ப 23 பேர் நேர்மையற்றவர்களாக இருந்து 23 பேர் இந்த மாதிரி ஒழுங்காக கிரகிக்க தெரியாதவர்களாக இருந்திருப்பார்களே. ஆனால் அப்ப இந்த 2 பேர் ரொம்ப டாப்பா இருக்கிறாங்க. இந்த 2 பேர் சொன்ன நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆளுகள் இருக்குன்னு வைங்க. இப்ப நம்ம எதை பார்க்க மாட்டோம், நம்பரை பார்க்க மாட்டோம். 23 பேரை தூக்கி தள்ளிவிட்டு இது சரின்னு எடுத்துக்கணும். அந்த அவங்களையே தள்ளணும் கேட்டா இந்த தகுதியில தள்ளிடணும். எந்த தகுதியில தள்ளிடணும், 2வது தகுதியில 3வது தகுதியில அவங்களுக்கு ரிமார்க் இருக்குன்னு சொல்லிடுறோம். அல்லது இப்படி ஆராயிரும், 23 பக்காவா இருக்கிறாங்க, இந்த 2டையும் இந்த கோளாறு இருக்குன்னு வைங்க, இந்த 2 என்ன இருக்கு அவங்க பலவீனம் அதிலே தள்ளிடும். அதான் 23 பேர்ட்டையும் நல்ல உறுதியானவங்களா இருக்கிறாங்க, இந்த 2 பேர் மாத்தி இருக்கிறாங்கல்ல, இவங்கள்ட்ட பஞ்சாயத்து இருக்குது, இவங்கள்ட்ட யாவ சக்தி இல்ல, அப்படி இருக்கலாம்ல. அப்படி இருந்துச்சா நம்ம தள்ளிடுவோம். எதுக்காக தள்ளுறோம், அவங்கள்ட்ட உள்குறை இருக்கிறதுனால. எதனால தள்ளுறோம், உள்குறை இருக்கிறதுனால தள்ளிடுறோம். சில நேரத்தில் 23 எப்படியோ 2 அப்படி இருப்பாங்க, அதான் குழப்பம். 23 மட்டமா இருந்து 2 வசதியா இருந்தா 2 எடுத்துக்கிடுவோம், 2 மட்டமா இருந்து 23 வசதியா இருந்தா 23 மெஜாரிட்டி மைனாரிட்டியில் எடுக்கிறது இல்ல, தகுதியின் அடிப்படையில் நினைச்சுக்கிறோம் எடுத்துக்கொள்றோம். அல்லது இப்படி கூட வச்சுக்கிறோமே, 23 ஒண்ணு சொல்றாங்களா 2 ஒண்ணு சொல்றாங்களா, இந்த 2ல இந்த 22 பலவீனமா இருக்கிறாங்க, 23ல 20 பலவீனமா இருக்குது, 3 நல்லா இருக்குன்னு வைங்க, 3 மட்டும் எடுத்துக்கிறோம், 3க்கு 2 வந்துருதுல. அப்படியே வரலாம், 23 அப்படி இல்லாட்டா கூட, அப்படி வந்தா கூட இதை தூக்கணும், இதுல குழப்பம் வராதுங்க. அதே நேரத்தில் 2 சரிக்கு சரியா நிக்கிறாங்க, இந்த 23 அதே தரத்தில் இருக்கிறாங்க, இந்த 2 அதே தரத்தில் இருக்கிறாங்க. அல்லது 23ல 3 நல்லா இருக்கிறாங்க, இந்த 2 நல்லா இருக்கிறாங்க, 20 போக்குன்னு வச்சுக்கிறோம். 23 பேர்ல இருக்குன்னு அறிவிக்கிறவங்க 23, இல்லன்னு அறிவிக்கிறவங்க 2. இதுல 23 இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அல்ல 23 ஆய்வு பண்ணும் பொழுது 20 கழிஞ்சிருது. இந்த மாதிரி 2வது 3வது கேட்டகரியில் என்ன செய்யறாங்க, 20 3 நிக்குது, 3 நல்லா இருக்கு. அப்ப 3 பேர் உறுதியானவங்களா இருக்கிறாங்க, இதுல 2 உறுதியா இருக்கிறாங்க. அப்ப சரிக்கு சரியாக நிக்குமையானால் எந்த வகையிலும் எடை போட்டு பார்த்தாலும் 2 எல்லாமே இவருக்கு அவர் சலைச்சவர்கள், அவருக்கு இவர் சலைச்சவர்கள் இருக்குது. இப்படி வறுமையானால் இப்பதான் நம்ம மெஜாரிட்டியை பார்க்கணும். சரியா, சரிக்கு சரியா இருந்தா தானே மெஜாரிட்டி பார்க்கணும். வேற காரணத்தின் அடிப்படையில் ஒருத்தர் தூக்கி நிப்பாட்டுறாங்க, அதுதான் தூக்கி நிப்பாட்டணும். இப்ப இவன் நம்ம இந்த 3 தேர்ந்தெடுப்பதற்கு 2 தேர்ந்தெடுப்பதற்கு வேற காரணங்களை தேடி பார்க்கிறோம், ஒண்ணுமே இல்ல. யாவ சக்தி கரெக்டா இருக்கு, ஒழுக்கம் பண்பாடு எல்லாத்திலையும் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க. கிடைச்ச தகவல் அடிப்படையில் எல்லாவிடத்துல மார்க்குகள் வித்தியாசப்படலாம். 5 பேருக்கு நமக்கு தெரிஞ்ச வகையில இப்படி இருக்குது. இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த 2 பேர் சொல்றதற்குல அத சாதுன்றுவாங்க. அத சாது, அவரு குறைப்பட்டவர் இல்ல, அதனால அவர் பலவீனமாயிட மாட்டாரு, அந்த ஹதீஸ் பலவீனம். அவர் அறிவிக்கிற வேற ஹதீஸ் எல்லாம் ஏத்துக்கிறோம். இந்த ஹதீஸை கேட்கிற விஷயத்துல என்னமோ அவர் நினைவாற்றல் உள்ளவராக இருந்தா கூட அன்னைக்கு என்னமோ இவர்கிட்ட கவனக்குறைவு வந்திருக்குது, அன்னைக்கு ஏதோ ஒரு தூக்க கலக்கல் தந்திருப்பாரு, அன்னைக்கு இந்த 2 பேர் சரியாக, ஏன்னா 3 பேர் சரியாக கவனிக்காமல் இருப்பதை விட 2 பேர் கவனிக்காமல் இருப்பது வாய்ப்பு கூட. 50 பேர் கவனக்குறைவாக இருப்பதை விட 5 பேர் கவனக்குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். இந்த கணக்கை வைத்து என்ன செய்யறாங்க, இந்த 3 பேர் இருக்கனால இது கொஞ்சம் கரெக்டா இருக்க வாய்ப்பு அதிகம்,
இந்த 2 பேர்ட்ட வாய்ப்பு கம்மிங்கிறதுனால ஹதீஸ தள்ளிடுவாங்களே தவிர ஆளை தள்ள மாட்டாங்க. ஆளு நம்பகமா இருக்கிறாரு, ஆளு என்னவா இருக்காரு, ஆள் நம்பகமா இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அப்ப எதை தள்ளக்கூடாது, ஹதீஸ தள்ளி ஆளை தள்ளிடக்கூடாது. இவர் நம்பகமான ஆள் தான், இவர் அறிவிக்கிற வேற வேற ஹதீஸுகள் கரெக்டா இருந்தா ஏத்துக்கணும். இந்த பர்டிகுலர் ஹதீஸ் வந்து இவர் ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி 3 பேர் ஒரு மாதிரியும் 2 பேர் ஒரு மாதிரியா சொல்லும் போது நம்ம எதை எடுத்துக்கிறோம், 3 பேருடையதை ஏற்றுக்கொள்ளணும், 2 பேருடையதை நம்ம நினைஞ்சிருவோம் விட்டுருவோம். அல்ல 23 2 ஏதோ ஒரு பக்கம் மெஜாரிட்டியா இருக்கிறது. அது போக சரிக்கு சரியா இருந்தாதான் நம்பகத்தன்மையிலேயே வந்து ஒரு பலவீனமா இருக்க மாட்டாங்க. நம்பகத்தன்மையில டிஃபரெண்ட் இருக்கும். இவர் நம்பகமானவர் தான், அவர் நம்பகமானவர் தான், அவர் 100 இவர் 75 அப்படி போக்குல வரமாட்டாங்க, பலவீனத்தில் வரமாட்டாங்க. ஆனா என்னதான் அது கம்பேர் பண்ணுனா சமம்னு சொல்ல முடியுமா? நம்பகமான ஆள் ஒரு 10 பேரை சொல்லிட்டீங்க, 10 சமமா இருப்பாங்களா? 10ல ஒருத்தவன் டாப்ல இருப்பான், ஒருத்தன் 100 மார்க் போடலாம், ஒருத்தனுக்கு 75 போடலாம், ஒருத்தனுக்கு 60 போடலாம். அப்படி தரம் இருக்கத்தானே செய்யும். அப்படி டிஃபரெண்ட் சமயங்கள்ல வரும். அப்படி வறுமையானால் அதை பார்க்கணும். அதை பார்க்கணும். பலவீனம் கிடையாது, நல்லா அவர் வந்து சரியான ஒரு ஆள் தான். ஆனாலும் இவருடைய நினைவாற்றலை விட அவரது கூட, அவர் 100க்கு 5 தான் மறப்பாரு, இவர் 100க்கு 20 மறப்பாரு. ஆனா 2 பேர் மறதியானவர் கிடையாது. 100க்கு 20 மறந்தாலும் என்ன இல்ல, மறதியானவர் கிடையாது, நார்மல் அளவுக்கு இருக்கிறாரு. அப்ப 100க்கு 5 மறக்கிறாரு, இவர் எத்தனை 10 மறக்கிறாரு. அந்த வகையில ஒரு சின்ன 2 பேருக்கு மத்தியில் ஒரு டிஃபரெண்ட் இருக்கிறது. 2 நம்பகமானவர்கள் தான். ஆனால் நம்பகத்தன்மையில ஒருத்தட்ட கொஞ்சம் கூடுதல் நம்பகத்தன்மை, ஒருத்தட்ட குறைந்த நம்பகத்தன்மை இருக்கிறதுனால அப்ப என்ன செய்வோம், நம்பர் பார்க்க மாட்டோம். அப்ப எதை எடுத்துக்கிறோம், நம்பகத்தன்மை கூட. அதுதான் அந்த காரணம் தான். எத்தனை பேருங்கிற பார்க்க மாட்டோம். நம்பர் எதுல வரணும், அப்படியே எல்லாம் கரெக்டா இருக்கணும். எல்லா வகையிலும் என்ன செய்யணும், அவங்க கரெக்டா இருந்து அதிகமான பேர் ஒரு விதமாகவும் குறைவான பேர் ஒரு விதமாகவும் மாற்றி முரண்பட்டு அறிவிப்பார்களே. ஆனால் அப்ப நம்ம எதை எடுத்துக்கிற கூடாது, குறைவானதை எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த குறைவானதை எப்படி அறிவிக்கிறதுக்கு பேர் என்னது, சாதுன்றாங்க. இந்த சாதுங்கிறத ஒருத்தருக்கு நிறைய வருதுன்னு வைங்க, அப்ப என்ன செய்வாங்கன்னா நம்பகத்தையே கழிச்சு விட்டுருவாங்க. முதல்ல நம்பகமானவர் கொண்டு போயிட்டு இருப்பாங்க ரூட்டை, பார்த்தா இன்னொரு வயசு எடுப்பாங்க, அதுலயும் மாத்தி சொல்லுவாரு, இன்னொரு வயசு எடுப்பாங்க, அதுலயும் மாத்தி சொல்லுவாரு. அப்ப மேட்ல வேற எவ்வளவு இருக்கு, நம்ம நம்பகம் போயிட்டு இருக்கிறோம், ஆளை பார்த்தா எல்லாத்தையும் மாத்தி மாத்தில சொல்றாரு. அப்ப வந்து இந்த 3வது லிஸ்ட்ல கொண்டு வச்சிருவாங்க. இந்த 3வது லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கு ஒருவரிடத்தில் அதிகமான சாது இருந்துச்சுன்னா என்ன ஆயிரம், அதுல சேர்த்துருவாங்க. அப்ப இதுல என்ன நம்ம 3வது நம்ம பண்ணிருக்கோம்னா, இந்த பிற அறிவிப்புகளுக்கு 4வது பேசிட்டு இருக்கோம், பிற அறிவிப்புகளுக்கு முரண் இல்லாமல் இருக்குன்னு போட்டிருக்கோம்ல, அதுக்கு அர்த்தம் இதுதான். பிற அறிவிப்புன்னா ஒரு ஆசிரியர் வழியாக மொட்டையாக எழுதியிருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறேன்னு, ஒரு உஸ்தாது வழியாக பலர் அறிவிக்கும் பொழுது அந்த பலர்ல வந்து எல்லோரும் அறிவிப்பதற்கு மாற்றமாக ஒருவர் அறிவிப்பது, அதிகமானவர் அறிவிப்பதற்கு மாற்றமாக ஒருவர் அறிவிப்பது இருக்குமையானால் ஹதீஸ் பலவீனமாகவும் ஆள் பலவீனமாக மாட்டார். நல்லா விளங்கிக்கிறேன். அந்த ஹதீஸ் மட்டும் என்ன செய்யும், பலவீனமாகி, இப்ப ஹதீஸுக்கு தானே ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப ஹதீஸ் பலவீனமாகி ஆள் பலவீனம் இல்லாம போயிடுவாங்க. அந்த ஹதீஸில் முரண்பாடு இருக்கிறது அப்படி வந்துடும். அதே நேரத்தில் வந்து 10 பேர் 10 மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்ப 8 பேர் அறிவிக்கிறதும் 2 பேர் அறிவிக்கிறதும் ஒரே மாதிரியா இருக்கிறது. இந்த 2 பேர் அறிவிக்கிறதுல கொஞ்சம் கூட தகவல் இருக்கிறது. 2 பேர் அறிவிக்கிறதுல இருக்குது கொஞ்சம் அதிகப்படியா சொல்றாங்க, முரணா சொல்லல. முரணாக சொல்வது என்பது மறுக்கிற மாதிரி, வந்தார் வரல, இது முரண். சாப்பிட்டார், இவர் சாப்பிடலங்கிறாரு, அவர் சாப்பிட்டாருங்கிறாரு, இவர் சாப்பிடலங்கிறாரு. அவர் வந்து கையை தூக்குனாருங்கிறாரு, அவர் தூக்கலங்கிறாரு. அவர் சலாம் கொடுத்தாருங்கிறாரு, அவர் சலாம் கொடுக்கலங்கிறாரு. இது முரண். முரணான நேர் மாத்தமா, அதுக்கு எதிர்ப்பதமா இருக்கணும், அது முரண். ஆனா இது எப்படின்னு கேட்டா, ஒருவர் சொன்னதை விட இன்னொருவர் கூட சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. உதாரணமா அவர் வந்து அவர் சாப்பிட்டார், பிரியாணி சாப்பிட்டார், 2 முரணா? முரண் கிடையாது, 2 பேரும் சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க. இவர் கொஞ்சம் கூடுதலா செய்யறாரு, என்ன சாப்பிட்டாங்கன்னு சேர்த்து சொல்றாரு. 10 பேர்ல 8 பேர் சொல்றாங்க அவர் சாப்பிட்டார் அப்படிங்கிறாங்க,
2 பேர் சொல்றாங்க அவர் பிரியாணி சாப்பிட்டாருங்கிறாங்க. அப்ப நம்ம இது முரண்டு சொல்ல முடியுமா? இது முரணே கிடையாது. ரெண்டையும் இணைச்சு ரெண்டையும் ஏத்துக்கிற வேண்டியதான். வணங்குதா? இதுல 10 பேர் சொல்றதையும் நம்ம 8 பேர் சொல்றதையும் இப்ப 2 பேர் சொல்றது மறுக்கல. இந்த 2 பேரும் சாப்பிட்டாரு தான் சொல்றாங்க. இந்த 2 பேரும் சாப்பிட்டாரு தான் சொல்றாங்க. அந்த 8 பேரும் சாப்பிட்டாரு தான் சொல்றாங்க. 8 பேரும் சொல்றாங்க அவர் சாப்பிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போய் ஒரு வீட்டுக்கு சாப்பிட்டார்கள் அப்படின்னு வருது. 2 பேரும் என்ன செய்யறாங்க? சாப்பிட்டாருங்கிறாங்க. சொரக்காய் குழம்பு சாப்பிட்டார்கள் அவர் சொல்றாரு. ஒரு வீட்டுல போய் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டார்கள், ஒரு வீட்டுல போய் சொரக்காய் குழம்பு சாப்பிட்டார்கள். என்ன முரண் என்ன இருக்கு இதுல? ரெண்டையும் சேர்த்து ரெண்டையும் நம்பலாமே. இதை நம்புனா அதை மறுக்கிற மாதிரி, அதை நம்புனா இதை மறுக்கிற மாதிரி வருமா? முரணா இருந்தா ரெண்டு நம்ப முடியாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah